அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு. நன்றி ஐயா, ஹோட்டல் ஓனர்கள் வயிற்றில் பால் வார்த்த அறிவிப்பு. இதை பற்றி தான் ஒரு இரண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அனைத்து கிராமங்களிலும் ஒரு சிரமத்தை சந்தித்த பொதுமக்களுடைய ஒரு அறிவிப்பை ஏற்று பார்த்தா ஒரு 2 முக்கிய கருத்துக்களையும் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மத்திய அரசு பற்றும் மாநில அரசுடைய ஸ்கீம் பற்றிய உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சிறப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக ஏற்பட்ட இந்த பார்த்தா ஒரு வர்த்தக கேஸ் தட்டுப்பாடு நாடு முழுவதும் பல துறைகளை பாதித்த நிலையில் தற்போது நிலைமை படிப்படியாக சீராகி வருவதாக தகவல் வந்து வெளியாக சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் வர்த்தக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டரினுடைய ஒதுக்கீட்டை 50% உயர்த்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக சொல்கிறாங்க. இந்த முடிவு உணவகங்கள், தொழிற்சாலை, கேன்டீன் உள்ளிட்ட பல துறையினருக்கு பார்த்தா ஒரு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தும் எனவும் கூறப்பட்டிருக்காங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் சமீபத்தில் மேற்கு ஆசிய பகுதியில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் அமெரிக்கா இணைய போர் ஏற்பட்ட பதற்றத்தின் காரணமாக எரிபொருள் மாற்றம் மற்றும் கேஸ் விநியோகத்தில் உலக அளவில் பெரும் சிக்கல் உருவானதாக நமக்கு ஏற்கனவே ஒரு வதந்தி கிளம்பி வந்த அந்த நிலையிலும் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் இந்தியாவில் உணரப்பட்டதும் நமக்கு தெரியும். ஸோ அதன் பொறுத்த மட்டும் இந்த நிலையை தான் சமாளிக்கும் வகையில் வீட்டு பயன்பாட்டுக்கான சமையல் கேஸ் சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை வழங்க மத்திய அரசு முன்பு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா வர்த்தக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர்களுடைய விநியோகம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்டதாகவே சொல்ல வந்த அந்த நிலையில் வர்த்தக கேஸ் சிலிண்டர் இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து உணவகங்கள், ஹோட்டல்கள், தொழிற்சாலை, கேன்டீன்கள் மற்றும் சமூக உணவகங்கள் மற்றும் பதப்படுத்தப்படும் நிறுவனங்களுடைய கடுமையான சிரமங்களை சந்தித்து வந்த பல இடங்களில் உணவு தயாரிப்பு மற்றும் குறைத்து சில இடங்களில் தற்காலிகமாக சேவைகளும் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் தான் கடந்த சில நாட்களாக கேஸ் சிலிண்டருடைய முன்பதிவு குறைந்து வந்ததுடன் அவருடைய விநியோகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக சர்வே வந்து சொல்லுது. ஸோ கேஸ் விநியோகம் பொறுத்த மட்டும் இதனால் வர்த்தக பயன்பாட்டுக்கான கேஸ் விநியோகத்தை அதிகரிக்க மத்திய அரசு கட்டாய முடிவுகளை எடுத்து வருகிறதாக சொல்ல வராங்க. முதல்ல வர்த்தக கேஸ் சிலிண்டருடைய விநியோகத்தில் 1/5 பங்கு மீண்டும் கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு கூடுதலாக 10% பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க சொல்ல வராங்க. இதனுடைய விநியோகங்களில் குழாய் பார்த்தீங்கன்னா கேஸ் விநியோகம் செய்ய போகும் திட்டங்களில் விரைவுபடுத்த நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டதாக சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் குறிப்பாக மத்திய அரசு மாநில அரசனுடைய முக்கியமான ஸ்கீம் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.